தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம் அருகே சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து மீன்பிடி தொழில் செய்ய தடை விதிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாலிக்குடி மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபு என்பவர் அங்குள்ள நிலத்தில் வேலி அமைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம பிரமுகர்கள் பிரபுவுக்கு ஆதரவாக இருந்த 15க்கும் மேற்பட்டோர் மீது 5 லட்சம் அபராதம் விதித்து கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த இடத்த வக்ஃப் போர்டு பேர்ல தான் இருக்குது. அது பட்டா இருக்கு, பத்திரம் இருக்கு, அது சம்பந்தமா ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. அந்த இடத்த அவங்க அடைக்க போகும்போதுதான் ஒவ்வொரு முறையிலும் இஸ்லாமிய அமைப்புகளை இங்க இருக்கக்கூடிய இந்த திருப்பாலக்குடி கிராமத்தை சேர்ந்த மீனவ மக்கள் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த கம்யூனிட்டி கிளாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இவங்க அவங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க சின்னம்மா குடும்பத்தினர் கேட்ட போது அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒதுக்கி வச்சு கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, கடலுக்கு செல்லாத முறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால அந்த பசங்களோட வாழ்வாதாரம், அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இல்லைன்னா எங்க ஊர்ல முட்டி போடு, எங்களுக்கு முன்னாடி மன்னிப்பு கேளு, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு உங்களுக்கு விடுறேன் அப்படிங்கிறனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 21 சமயம் உரிமை, சமத்துவ உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படையில இவங்க மேல வழக்கு தொடுவோம். கண்டிப்பா தொடுவோம். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை நடப்பது. இந்த ஊர் கட்டுமானத்தை தயவு செய்து ஊருக்காக வைங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் சதைச்சு விடாதீங்க. அந்த குடும்பம் தற்கொலை பண்ணி செத்து போனா யார் பொறுப்பேற்பா?